அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க ஷெஃப் புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. மறுபடியும் உங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கிறது. தேங்க்யூ மேம். மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீமா. கீமா, மட்டன் கீமா வச்சு இன்னைக்கு வந்து கீமா கிரேவி ஒண்ணு பண்ண போறோம். அதே மாதிரி கோலா உருண்டை. வாவ், சூப்பர். சோ கோலா உருண்டைக்காகவே ஹோட்டல் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல அப்கோர்ஸ் நானும் ஒருத்தி. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது கீமா கிரேவி. கீமா கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாமா? மட்டன் கீமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கீமா, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, வெங்காயம், சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், தேங்காய், மிளகு, கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு இதுல வந்து ஆயில், எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்து ட்ரை கரம் மசாலா. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப இதுல எவ்வளவு நேரம் ஆகுமா செய்யறதுக்கு? இது மட்டன் கொஞ்சம் வேகறதுக்கு, கீமாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். சூப்பர். இப்ப என்ன மேம் வேணும்? இப்போ வந்து ட்ரை கரம் மசாலா. ட்ரை கரம் மசாலால ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு. இது பொரிஞ்சதும் நம்ம வந்து இதுல வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம், இதுல வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகமும் ஒரு பிஞ்ச் சோம்பும் போட்டுக்கலாம். இந்த சீரகம் சோம்பெல்லாம் முழுசா போடும் போது அது அப்படியே ஃப்ரை ஆகி அது அப்புறம் மறுபடியும் குக் ஆகும் போது அந்த ஸ்மெல், ஃபிளேவர், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இந்த கீமாலாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா? கீமாலாம் ரெகுலரா நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுதான். ஓகே. இது கீமாங்கிறது வந்து ரொம்ப புதுசான விஷயம் இல்ல, பழைய காலத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கிற ஒரு சமையல் தான். ஓகே. இதுல வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுல வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கோ இல்ல விருந்துக்கு வந்தோம்னா நீங்க ஹோட்டல்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்லாம் சூப்பரா செஞ்சு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா அதே ஹோட்டல்ல குடுக்குற மாதிரியே. அப்புறம் அது சும்மா சமைச்சா மட்டும் பத்தாது, அதே மாதிரி பிரசன்டேஷனும் அதே மாதிரி இருக்கணும். அதனால ஒரு அழகான பிளேட்ல வச்சு அதுக்கு மேல கொத்தமல்லி, அந்த லெமன் இதெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா வீட்டுல எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கூட. ஒரே 1 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த தக்காளி வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஓகே. தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. இது கூட ஒரு 2 துண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
இப்போ வதக்கியாச்சு. இப்போ கீமா சேர்க்கலாம். பாத்தீங்களா, ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அந்த மசாலா கலவையோட கீமா வந்து சேர்த்து நல்லா கிளறிட்டு இருக்காங்க. நல்லா கொஞ்ச நேரம் இப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் பாதி பிறண்டுட்டு இருக்கும் போதே நம்ம யூஸ்வலா நான்வெஜ்ஜுக்கு ஒரு இன்கிரீடியன்ட் ரொம்ப அவசியம் சொல்லுவோம், அது மஞ்சள் பொடி. ஓகே. முதல்லயும் போடலாம், இப்பவும் போடலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். ஓகே. ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேம், கீமாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். கீமா வெந்துடுச்சு. ஓகே. இப்போ ஃபைனலா இதுக்கு வந்து தேங்காய், சோம்பு இன்னும் இருக்கா ப்ராசஸ்? இருக்கு. சரி, சின்ன ப்ராசஸ் தான். அது தேங்காய் அரைச்சதும் அதுல போட்டுடுவோம், உடனே முடிஞ்சிடும். சரி மேம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா சோம்பு, இவ்வளவு சோம்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு. இத வந்து பெப்பர் பவுடரா கூட போடலாம், பட் மிளகா அரைச்சு போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மிளகா தூள் வேற போட்டிருக்கோம், அதனால இது காரம் பார்த்து போட்டுக்கணும். இதுல வந்து தேங்காய், மிளகு, சோம்பு சேர்த்திருக்கோம். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சிட்டோம். இத வந்து ரொம்ப விழுதா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் தருன்னு இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இந்த கீமாங்கிறது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சதை இதுல விடுறோம். புஷ்பலதா மேம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலா ஒண்ணுதான், ஆனா வந்துட்டு அது எந்தெந்த ஆர்டர்ல போடணும், எப்போ எவ்வளவு அளவு சேர்க்கணும், எவ்வளவு நேரம் அதுக்கு டைம் கொடுத்து குக் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் இருக்கு. சோ ரொம்பவே அழகா வந்து இந்த கீமா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கொதி வந்துடுச்சு. ஃபைனல் டச்சா இதுல இன்னொரு இன்கிரீடியன்ட் போட போறோம். அதுதான் இதுக்கு வந்து இன்னும் ஸ்மெல்ல தூக்கி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா விட்டுடலாம், ஆனா இது போட்டா இன்னும் ஃபிளேவரா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அது போடுறேன். இவ்வளவு சீக்ரெட்டா சொல்றீங்க, என்ன மேம் அது? இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி. வாவ், சூப்பர். கஸ்தூரி மேத்தி ஒரு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு இப்படி கையில உள்ள வச்சு இந்த மாதிரி நசுக்கிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும். சூப்பர். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா அது ஒரு 1 மினிட் கீமா ரெடி. சூப்பர். இந்த ப்ராசஸ்க்காக நம்ம ஹோட்டல்ல போய் எவ்வளவு செலவு பண்ணிட்டு வரோம். ஆமா. இப்போ ஃபைனலா நம்ம சவுத் இந்தியன் கார்னிஷிங். ஓகே. கொரியாண்டர். இதுல வந்து பிடிக்குங்கிறவங்க கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எது போட்டாலும் கிள்ளி போட்டானா நல்ல வாசனையா இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. கீமா கறி ரெடி. ஓகே, நான் பவுலோட ரெடி ஆயிட்டேன். தேங்க்யூ மேம். சுட சுட கீமா கறி
சூப்பரா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவிலாம் செய்யறதுக்கு நம்ம அந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இனி வெளியே வந்து நம்ம தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. வீட்லயே ஆரோக்கியமா, அதுவும் வந்து ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம வந்து ஒரு குடும்பமே வந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட முடியும். ஸோ இனிமேல் நீங்களும் வந்து கட்டாயம் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்லா வரும். இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். இப்படிலாம் சமைச்சா நம்ம வந்து ஹோட்டல் ஃபுட்டை தேடி போகவே வேண்டாம். அவ்வளவு ருசியா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க சேர்த்த இன்கிரிடியன்ட் ஒவ்வொன்றும் அளவா திட்டமா சேர்த்ததால அதனுடைய சுவை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். மட்டன் கீமா செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு சேர்த்து அதனுடன் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். அதனுடன் சிறிது சீரகம், சோம்பு சேர்த்து கொள்ளவும். அதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளறவும். அதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து கிளறவும். பிறகு தேவையான அளவு தக்காளி மற்றும் உப்பு சேர்த்து வதக்கவும். தக்காளி வதங்கியதும் சிறிது பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிய பின் அதில் மட்டன் கீமா சேர்த்து மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி அதனுடன் தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். மிக்சியில் தேங்காய், மிளகு, சோம்பு சேர்த்து அரைத்து கொள்ளவும். அரைத்த விழுதை வேக வைத்த கீமாவுடன் சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி கிளறி அதில் கஸ்தூரி மேத்தி மற்றும் கொத்தமல்லி தூவி இறக்கினால் மட்டன் கீமா ரெடி. ஓகே வீவர்ஸ், இந்த கீமா கிரேவி எப்படி செய்யறது அப்படின்றத ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் ரொம்பவே அழகா நமக்காக செஞ்சு காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் இனிமேல் வந்து வீட்ல இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க.